ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் மிக பெரிய மாற்றம் வரப்போகிறது. தயாராக இரு. சந்தோஷ தருணங்களை கூடிய விரைவில் சந்திக்க போகிறாய். இதுவரை உன் வாழ்வில் எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் பார்த்து விட்டாய். இந்த துன்பங்களையும் கடந்து விட்டாய். இனி நீ இழப்பதற்கு என்று எதுவும் இல்லை. நீ விட்டுவிட வேண்டிய சில குணங்கள் தான் இருக்கிறது. அவை எப்பொழுதும் ஏதோ ஒரு பதற்றத்துடனே இருப்பது, எல்லாவற்றிற்கும் கவலைப்பட்டு கொண்டு இது நடக்குமா நடக்காதா என்று குழம்பிக் கொள்வது, நமக்கென எங்கே நடக்கப் போகிறது என்ற குறுகிய மனப்பான்மையுடன் இருப்பது, இவை அனைத்தையும் எனக்காக விட்டுவிடு. கடந்த காலத்தை பற்றி மீண்டும் மீண்டும் யோசித்து கொண்டிருப்பதால் ஒன்றும் இல்லை. கடந்த காலத்தையும் கசப்பான நினைவுகளையும் தயவு செய்து விட்டுவிடு. என் செல்ல பிள்ளையான இனி நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. வாழ்க்கையில் கடினமான நேரங்கள், இனிமையான நேரங்கள், நல்ல நேரங்கள், நல்ல நேரம் மற்றும் கெட்ட நேரம் என அனைத்தும் வந்து கடந்து சென்று கொண்டுதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமாக இருப்பதில்லை. ஒன்றை மட்டும் புரிந்து கொள், கவலைப்படுவது அன்பு மற்றும் பக்திக்கு முற்றிலும் எதிரானது. நீ பக்தியோடும் நம்பிக்கையோடும் இருக்கும்போது கவலைப்பட மாட்டாய். எனக்கு ஒன்றும் ஆகாது, என் அன்னை எப்பொழுதும் என்னோடு தான் இருக்கின்றார் என்று நினைக்கும் பொழுது உன் உள்ளத்தில் உள்ள பயம் நீங்கி தைரியம் பிறக்கும். எனக்கான எல்லாவற்றையும் என் அன்னை கொடுப்பார். என் வாழ்வு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் என்று நீ கூறும் பொழுது உனக்குள் நம்பிக்கை பிறக்கும். இவ்வாறு நீ என்னிடம் சரணாகதி அடையும் பொழுது உன்னுள் இருக்கும் பயமும் பதற்றமும் விலகி நம்பிக்கையும் தைரியமும் பிறக்கும். அதனால் தான் சொல்கிறேன், அன்பும் பக்தியும் இருக்கும் இடத்தில் பதற்றம் இருக்காது என்று. குழந்தையே, காலம் அபாய சக்தி வாய்ந்தது. இன்று கோடீஸ்வரனாய் இருப்பவன் நாளை ஒன்றும் இல்லாதவனாக ஆகிவிடும். இன்று சிரிப்பவன் நாளை அழுவான். இன்று மன கஷ்டத்தில் இருக்கும் நீ நாளை பெரும் மகிழ்ச்சியில் மூழ்கி விடுவாய். கடந்த காலத்தை எண்ணி வருத்தப்படாமல் சந்தோஷமாய் இரு. நாளை ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன் வாழ்வில் வரும். நம்பிக்கையோடு காத்திரு என் பிள்ளையே. உனக்கு ஒரு தித்திப்பான செய்தியையும் கொண்டு வந்துள்ளேன். அதோடு ஒரு முக்கியமான விஷயத்தை புரிய வைக்க உன் அன்னை உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன். என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேள். நடக்கையில் காலில் சிக்கிய கல்லும் விடாமல் துரத்தும் கவலையும் துரத்தி கொண்டேதான் இருக்கும். நீயே உதறி தள்ளும் வரை சத்தியமாக சொல்கிறேன், உன்னையும் உன் குடும்பத்தையும் கைவிட மாட்டேன். நான் இருக்கையில் பயம் எதற்கு? உன்னை படைத்த ஈசனுக்கு மட்டும் பயந்து வாழ். எந்த மனிதனின் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வராது. வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள். கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வாழ்பவர் என்று யாரும் இல்லை. அதே போல சந்தோஷங்களை மட்டுமே அனுபவித்து வாழ்பவரும் இல்லை. துன்பங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை மனதிற்குள் நுழைத்து செல்லாதே. அது உனக்கு வலியை கொடுக்கும், மன நிம்மதியை குலைக்கும். சந்தோஷம் எவ்வளவு வந்தாலும் தலைக்கு ஏற்றாதே. அது உனக்கு தலைகணத்தை கொடுத்து குனிய வைக்கும். உப்பும் சர்க்கரையும் பார்க்க ஒரே நிறம்தான், ஆனால் அதன் சுவை மாறுபடுகிறது அல்லவா? அதே போலத்தான் இன்பமும் துன்பமும் ஒன்று, ஆனால் அதன் விளைவுதான் உன் வாழ்க்கையில் நீ சுவைக்கும் சுவை. அதனால் எதையும் மனதிற்குள் வைத்து புழுங்காதே. அது உன்னை மேலும் கஷ்டப்படுத்தும், உன்னை நிம்மதியாக வாழ விடாது. என் பிள்ளை என்றும் நிம்மதியாக இருக்கவே உன் அன்னை ஆசைப்படுகின்றேன். நிச்சயம் உனக்கு நல்வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை போல அமையும். உன் எதிர்காலம் பொற்காலமாகத்தான் அமையப் போகிறது. சந்தோஷத்துடனும் நிம்மதியாகவும் வாழப்போகிறாய். கனவுகளும் ஆசைகளும் எல்லாம் என் ஆசீர்வாதத்துடன் நிச்சயம் நிறைவேறும். குழந்தையே, 3 விஷயங்களை மட்டும் உறுதியாக நம்பு. உன் அம்மாவை விட இரக்கமுள்ளவர் யாரும் இல்லை.
உன் அம்மாவை விட உன்னை அறிந்தவரும் யாரும் இல்லை. உன் அம்மாவை விட உன் சிரமத்தை போக்கும் சக்தி உடையவளும் யாரும் இல்லை. உன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டாய். இனி உன் சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறப்போகிறது. நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக முடியும். இந்த மங்களம் பொங்கும் நன்னாளில் நிறைந்த மனதோடு உன் அம்மா சொல்வதை கேள். இன்று வரை நடக்குமா நடக்காதா என்று தவித்து கொண்டிருக்கும் விஷயம் நிச்சயம் நடந்துவிடும். சமீப காலமாக நீ என்னிடம் ஒரு வேண்டுதல் வைத்தாய் அல்லவா? இத்தனை நாட்களாக நான் உன்னிடம் வைக்கும் வேண்டுதல்கள் தாமதமாகி இன்றே வந்துவிட்டது. என் கஷ்டங்களை போக்குங்கள் அம்மா என்று என்னிடம் மனமுருகி கண்ணீர் மல்க வேண்டியதை இதோ அது நிறைவேறப் போகிறது. உன் கண்ணீரும் கஷ்டமும் நிறைவுக்கு வந்து விட்டது. இன்று நான் உனக்கு வாக்களிக்கின்றேன். உன் வாழ்வை பிரகாசமாக சந்தோஷம் நிறைந்த நாளாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. கவலைப்படாதே என் செல்லமே, அம்மா நான் என்று உனக்கு துணை இருப்பேன். இப்பொழுது உன் வாழ்வில் பக்குவம் என்ற நிலையை அடைந்து விட்டாய். உலகத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் உன்னிடத்தில் தான் இருக்கின்றது. எதிர்வரும் சூழ்நிலைகளை நீ கையாளும் விதத்தில்தான் உன் நிம்மதி இருக்கின்றது. எதிரே என்ன ஆயுதங்கள் வந்தாலும் உன் மனதை அமைதியாய் நான் பார்த்து கொள்கிறேன். அவர்களின் எதிர்மறையான சொல்லோ செயலோ எந்த வகையிலும் உன்னை பாதிக்காது. ஏனென்றால் என் பிள்ளையான நீ எந்த தீங்கும் யாருக்கும் செய்யவில்லை. அதனால் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். அதையும் தாண்டி உனக்கு ஏதேனும் தீங்கு வந்தால் அது என் அம்மா பார்த்து கொள்வார் என்று நினைப்பதுதான் பக்குவத்தின் உயர்நிலை. எனக்கான தேடல்கள் அனைத்தையும், எனக்கான தேவைகள் அனைத்தையும் என் அம்மாவிடம்தான் இருக்கிறது. அனைத்தையும் அவர் நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கைதான் பக்தியின் உயர்நிலை. உன் வேண்டுதலை நிறைவேற்றி தரும் ஆயுதம். ஆம் தங்கமே, என் மீதான நம்பிக்கை எவ்வளவு இருக்கிறதோ அத்தனை விரைவில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும். சிறிதளவு ஐயமும் இன்றி என் அம்மாவிடம் வைத்துவிட்டேன், நிச்சயம் அது நிறைவேறும் என்று மகிழ்ச்சியாயிரு. உன் நேர்மையான நம்பிக்கையும் எண்ணமும் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் பலிக்கச் செய்யும். எனவே இந்த நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே. நல்லது தானாகவே நடக்கும். இப்பொழுது சில நாட்களாகவே நீ மனதில் 1000 கேள்விகளுடனே உலா வந்து கொண்டிருக்கிறாய். ஏன் இப்படி நடக்கின்றது? எதற்காக இத்தனை கஷ்டங்களும்? நான் ஏன் பிறந்தேன்? எதற்காக என்னை படைத்தீர்கள் என்று புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய். என் கண்மணியே, உன் புலம்பல்கள் உனக்கான தீர்வாய் அமைந்துவிடும் என்று நினைக்கிறாயா? நீ மனமுடைந்து இவ்வாறு புலம்பிக் கொண்டே இருந்தால் பிரச்சனைகளும் மன உளைச்சல்களும் இன்னும் அதிகரிக்கும். உன்னை சுற்றி உள்ள சூழல்கள் உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். உன் நிம்மதியை நீயே தொலைத்து விடாதே. உனக்கு வேண்டியது சரியான நேரத்தில் உன்னை வந்துவிடும். அதற்கான காலமும் நெருங்கிவிட்டது. ஏக்கங்கள் கொள்ளாதே, அது உன்னை வெறுமையாக்கி விடும். நடப்பது எல்லாம் நன்மைக்காகவே என்று நம்பு. நல்ல விஷயங்கள் கிடைக்க சில நேரங்களில் தாமதமாகலாம், ஆனால் தப்பாது. உனக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். என் ஆசையை பெற்று சந்தோஷமாக வாழ்வாய். வாழ்க்கையில் மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் வெள்ளத்தில் தத்தளிக்கிறாய். ஒதுங்க கூட இடமில்லை என்று கண்ணீர் வடிக்கிறாய். குழந்தையே, உன் வாழ்க்கையில் வந்த அனைத்து சீற்றங்களும் வந்த தடம் தெரியாமல் மறைய போகிறது. என் பரிபூரண அன்பும் அருளும் பெற்று மகிழ்வான வாழ்க்கை வாழப் போகிறாய். உன் அம்மா உனக்கு என்றும் துணை இருப்பேன். நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு சர்வ நிச்சயமாய் உன் அம்மா நல்லதே நடத்தி கொடுப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.